வணக்கம். வெற்றி படிக்கட்டு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது வி விஷ்ணுராஜ். முதலில் கல்வி செய்திகளை பார்க்கலாம். இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜியை பயன்படுத்தி மாணவர்களுக்கு கற்றுத்தரும் சிறந்த ஆசிரியர்களை விருதுக்கு பரிந்துரைக்கும்படி மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சகம் அழைப்பு விடுத்துள்ளது. நாடு முழுவதிலும் இருந்து 87 ஆசிரியர்களை தேர்வு செய்ய விருது வழங்கப்பட உள்ளது. மாணவர்களுக்கு கற்பிக்கப்படும் பாடத்தினை புதுமையான முறையில் தற்போதைய காலத்திற்கு ஏற்றபடி தகவல் தொடர்பு மற்றும் தொழில்நுட்பத்தை புகுத்தி கற்றுத்தருபவராக இருக்க வேண்டும். பள்ளி ஆசிரியர்கள் தங்களது மாநிலத்தின் கல்வித்துறை வழியாக விண்ணப்பிக்க வேண்டும். மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் செயல்படும் தன்னாட்சி கல்வி அமைப்புகளான KVS, CBSE, சைனிக் ஆகியவை நேரடியாக விண்ணப்பிக்கலாம். பள்ளிகள் சார்பில் மாநில கல்வித்துறையிடம் மார்ச் 31ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்க வேண்டும். மாநில கல்வித்துறை தன்னாட்சி அமைப்புகள் CIET, NCERT-க்கு ஜூலை 31ஆம் தேதிக்குள் அனுப்ப வேண்டும். ஜாயிண்ட் டைரக்டர் CIET, NCERT, அரபிந்தோ மார்க், ஹவுஸ்காஸ், நியூ டெல்லி 11001620 என்ற முகவரிக்கு விண்ணப்பிக்க வேண்டும். இங்கிலாந்தில் உள்ள ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் பட்டப்படிப்பு படிக்க கல்வி உதவித்தொகை பெற விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் பல்வேறு பிரிவுகளில் பட்டப்படிப்பு படிக்க விண்ணப்பித்துள்ளவர்கள் கல்வி உதவித்தொகை பெற தகுதி உள்ளவர்களாவர். பட்டப்படிப்பு முழுவதற்கும் 100% கல்வி கட்டணம், தங்கும் இடம் ஆகியவற்றிற்கும் உதவித்தொகை வழங்கப்படுகிறது. பட்டப்படிப்பில் உயர்ந்தபட்ச திறனை வெளிப்படுத்துவராக இருக்க வேண்டும். ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தின் ஆராய்ச்சி பணிக்கும் உதவுபவராக இருக்க வேண்டும். ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தின் இணையதளத்தின் வழியே விண்ணப்பிக்க வேண்டும். மருத்துவ அறிவியல், பிலாசபி, அறிவியல், அரசியல் மற்றும் சர்வதேச உறவுகள், கம்ப்யூட்டர் அறிவியல் பிரிவுகளில் படிப்பதற்கு கல்வி உதவித்தொகை பெற ஜனவரி 10ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்க வேண்டும். இதர பிரிவுகளில் பட்டம் பெறுவதற்கான கல்வி உதவித்தொகை பெற ஜனவரி 24ஆம் தேதிக்குள் விண்ணப்பம் செய்யலாம். தற்போது தெளிவுபட பகுதிக்கு செல்வோம். இன்றைய தெளிவுபட பகுதியில் 10ஆம் வகுப்பிற்கான அந்த தேர்வினை, அதாவது கணித தேர்வினை எப்படி எதிர்கொள்வது, அதற்கு எப்படி தயாராவது என்பது குறித்து விவாதிக்க உள்ளோம். அரங்கில் நம்முடன் கணித ஆசிரியர் ரேவதி இருக்கிறார். நேயர்களுடைய சந்தேகங்களை தொலைபேசி வாயிலாக கேட்கலாம். வணக்கம் மேடம். இப்போ 10th ஸ்டாண்டர்டுடைய மேக்ஸ் அது எப்படி ப்ரிப்பரேஷன் எப்படி ஸ்டார்ட் பண்றது? ஏன்னா இன்னொரு எப்படி பார்த்தாலும் 80-90 டேஸ் தான் இருக்கு. சோ இப்ப வரைக்கும் நான் படிக்கல, இனிமேல் தான் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா ஜெனரிக்கா படிக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன இருக்கு? 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸை பொறுத்த வரைக்கும் பாஸ் செய்வது ரொம்ப ஈஸி. ஃபர்ஸ்ட் கிராஃப் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். கிராஃப்ல செகண்ட் சாப்டர் சிறப்பு வரைபடங்கள் அப்படிங்கறதுல மொத்தமே 9 கொஸ்டின் தான் இருக்கு. 6 பயிற்சி கணக்குகளும் 3 எடுத்துக்காட்டு கணக்குகளும் உள்ளது. மிகவும் எளிதானது. அதை ப்ரிப்பேர் பண்ணா ஈஸியா 10 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிடலாம். அடுத்து எடுத்தோம்னா வடிவியல். வடிவியல்ல 3 கணக்குகள் கொடுத்திருக்காங்க புக்ல. அதுல 2 ப்ரிப்பேர் பண்ணா போதும். வட்டநாற்கரம் ப்ரிப்பேர் பண்ணணும் அவசியம் இல்லை. அது 6 மாடல் இருக்கு, அதுல கஷ்டமா இருக்கும். அதனால முதல் 2 மாடல்களை மட்டும் ப்ரிப்பேர் பண்ணி ஈஸியா 10 மார்க் 20 மதிப்பெண்கள் நம்ம கையில உள்ளது. 1 மார்க் எடுத்துனோம்னா 15 1 மார்க் கொஸ்டின்ஸ். மொத்தம் புக்ல 205 1 மார்க் கொஸ்டின்ஸ் இருக்கு. அதுல 15 1 மார்க் கொஸ்டின்ஸ் ரொம்ப ஈஸியா புக்ல உள்ள அதே கொஸ்டின்ஸ் தான் கேட்க போறாங்க. ரிப்பீட்டடா படிச்சோம்னா கண்டிப்பா வாங்கிடலாம். அதை தவிர்த்து ஃபர்ஸ்ட் யூனிட் எடுத்துனாங்கன்னா கணங்களும் சார்புகளும். அதுல சார்புகள்ல மட்டும் 8 5 மார்க் கொஸ்டின் இருக்கு. அதுல ரிப்பீட்டடா ஒரு கொஸ்டின் வந்துன்னே இருக்கு. அந்த கொஸ்டின் 5 மார்க் ஈஸியா வாங்கிடலாம். அடுத்து எடுத்துனோம்னா அணிகள். அணிகள்ங்கிற சாப்டர்ல அணி பெருக்கல் கூட்டல் மட்டும் தெரிஞ்சா போதும், ஈஸியா 10 மதிப்பெண் வாங்கிடலாம். எளிமையாக 50 மார்க்கள், கடினமே இல்லாம ஈஸியா வாங்கிடலாம் மார்க். ஓகே, இப்போ நீங்க இப்போ எப்படி மார்க் வாங்குறது, ஈஸியா மார்க் வாங்குறது அப்படின்றத பத்தி சொன்னீங்க. இப்போ சாப்டர் வைஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டெய்லியும் எந்தெந்த மாதிரியான விஷயங்கள், அதாவது மேக்ஸை பொறுத்த வரைக்கும் 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட் டெய்லியும் எவ்வளவு விஷயங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய, படிக்க வேண்டிய விஷயம் இது இருக்கு? டெய்லி நம்ம எடுத்தோம்னாக்கா ஃபர்ஸ்ட் யூனிட்டை நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணிக்கலாம். 100 மார்க் மதிப்பெண் வாங்குறவங்க எல்லா யூனிட்டையும் கான்சென்ட்ரேட் பண்ணி போடணும்.
தேர்ட் யூனிட்ல வந்து 21 மதிப்பெண்கள் இருக்கு. 3 5 மார்க் கொஸ்டின் இருக்கு. அதுல நல்ல கான்சென்ட்ரேட் பண்ணா 100 மதிப்பெண் ஈஸியா வாங்கலாம். அடுத்ததுனா அளவியல் வந்து கொஞ்சம் ஃபார்முலாஸ் அடிக்கடி ரிமைஸ் பண்ணியிருந்தோம்னாக்க மறக்காம நல்ல மதிப்பெண்கள் வாங்கலாம். அடுத்தது புள்ளியியல் வந்து ஈஸியான சாப்டர் அதுல ஈஸியா திட்ட விளக்கம் ஒரு கொஸ்டின் தான் வரும். அதை நல்லா படிச்சுக்கலாம். 3 முறை இருந்தா கூட ஊக சராசரி முறை வந்து மிக எளிதானதாக இருக்கும். அந்த முறையை போட்டு மார்க் வாங்கலாம். அடுத்தது நிகழ்த்தகவு எடுத்துனா அதுல பெருக்கெல்லாம் அதிகமா வராது, தப்பு பண்ண மாட்டோம். அதுல வந்து ஈஸியா மார்க் வாங்கலாம். 100 மதிப்பெண் மிக எளிதாக வாங்கலாம். ஓகே மேடம், தொடர்ந்து பேசுவோம். அதற்கு முன்பாக காஞ்சிபுரம்ல இருந்து ஒரு காலர் ரஞ்சித் அப்படின்னு ஒரு கால் பண்ணிருக்காரு. வணக்கம் ரஞ்சித், உங்களுடைய சந்தேகம் என்ன சொல்லுங்க சார். ஒன் வேர்டு வருதுங்க சார். ஒன் வேர்டு முக்கியமா இது சொல்லுங்க ரஞ்சித். சார் ஒன் வேர்டு வருதுங்களா சார்? அதுல முக்கியமா ஒரு 10 கொஸ்டின் சார் புக்ல மிச்சம் ஜென்ரலா கேக்குறாங்களா எப்படி சார்? ஜென்ரலா கேட்க மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் இயர் மட்டும்தான் அந்த மாதிரி மாடல் சொல்லியிருந்தாங்க. இப்ப வந்து புக்ல உள்ள கொஸ்டின் மட்டும்தான் கேட்கறதா அஷூரன்ஸ் கொடுத்திருக்காங்க. புக்ல உள்ள கொஸ்டின் மட்டும்தான் வரும், ஜெனரல் கொஸ்டின்ஸ் வராது. 2011ல மட்டும்தான் 5 கொஸ்டின்ஸ் ஜெனரல் கொஸ்டின் கொடுத்திருந்தாங்க. இப்ப அந்த மாடல் இல்ல. 5 கொஸ்டின்ஸும் புக்ல இருந்து தான் கொடுக்க போறாங்க. 15 கொஸ்டின்ஸும் புக்ல இருந்து தான் வரும். ஓகே மேடம், நீங்க ஒரு மேக்ஸ் டீச்சர். சோ ஜெனரலா ஸ்டூடெண்ட்ஸ் மேக்ஸ் 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டா மேக்ஸ்ல செய்யக்கூடிய தப்புகள் என்னன்னா அதை எப்படி திருத்திக்கிறது? இப்ப 100 மார்க்ஸ் வாங்குறவங்க என்ன தப்பு பண்ணுவாங்கன்னாக்க, தொடுகோடு வரைதல்ல வந்து கணக்குல விட்டம்னு கொடுத்திருப்பாங்க, அதை பார்க்காம ஆரம்னு எடுத்து போட்டு கணக்கே முடிச்சிருவாங்க. அது அப்படியே 10 மார்க் போயிடும். அத மிஸ்டேக் பண்ணாம இருக்கணும். அடுத்து வந்து கிராஃப் வரையும் போது அளவு திட்டம் எழுத மறந்துடுவாங்க. கணக்கு ஃபுல்லா போட்டு முடிச்சிருவாங்க, அளவு திட்டம் எழுத மறந்துடுவாங்க. அதுக்கு 1 மதிப்பெண் குறைந்து விடும். தொடர்ந்து பேசுவோம். அதற்கு முன்பாக சென்னையில இருந்து ஒரு காலர் ஷாலினி அப்படின்னு கால் பண்ணிருக்காங்க. வணக்கம் ஷாலினி, உங்களுடைய கேள்வி என்ன சொல்லுங்க? ஹலோ, 5 மார்க் எப்படிதான் எழுதினாலும் மார்க்கே வர மாட்டேது, ஃபுல் மார்க். அதுக்கு என்ன பண்றது? கண்டிப்பா வரும். 5 மார்க்ஸ்ல ஃபர்ஸ்ட் நீங்க எந்த ப்ராப்ளம் எடுக்கிறீங்களோ அதனுடைய ஃபார்முலா என்னங்கறத ஃபர்ஸ்ட் எழுதணும். ஃபார்முலாக்கு மார்க் உண்டு. தேற்றம் எடுத்துட்டீங்கன்னாக்கா அதுல படம் வரைஞ்சாதான் அந்த தேற்றத்தையே கரெக்ஷன் பண்ணுவாங்க. முதல்ல படம் வரையணும், தேற்றத்தை எழுதணும். எழுதிட்டு அதுக்கப்புறம் எழுதினா ஃபுல் மார்க்ஸ் கிடைக்கும். 5 மார்க்ஸ் கண்டிப்பா கிடைக்கும். நீங்க சொல்றபடி எதுவும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஓகே, சோ இப்போ உங்களுக்கு 5 மார்க்ஸ் வந்து ஃபுல்லா எடுக்க முடியல அப்படின்னா அந்த ஸ்டெப் வைஸ் அப்படி வரணும் அப்படிங்கறதுல எங்கேயோ மிஸ் பண்றாங்க. சோ இப்போ 5 மார்க் கொஸ்டின் எடுத்துட்டோம் அப்படின்னா ஜெனரலாவே பார்த்தா எவ்வளவு ஸ்டெப்ஸ் அந்த ஒவ்வொரு சமுக்கும் இருக்கணும்? ஃபர்ஸ்ட் வந்து ஃபார்முலாவை எழுதணும். அடுத்தது அவங்க கணக்குல கொடுத்ததை எடுத்து எழுதணும். அந்த ஃபார்முலாஸ்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். கடைசியில ஆன்சர் வராட்டா கூட 4 மார்க் கிடைக்கும். கரெக்டா ஆன்சர் வந்து எடுத்து எழுதினா 5 மார்க்ஸ் ஃபுல்லா போட்டு. ஓகே மேடம், நம்ம காலர் பேசுறதுக்கு முன்னாடி அதாவது 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் மேக்ஸ்ல செய்யக்கூடிய தப்புகள், அதாவது கிராஃப்ல ஜியோமெட்ரியில் நடக்கிற தப்புகள் பத்தி சொல்லிட்டு இருந்தீங்க, அதை பத்தி தொடர்ந்து சொல்லுங்க. கிராஃப்ல வந்து சிறப்பு வரைபடங்கள் எடுத்தனாக்க சீக்கிரம் முடிக்கலாம். 15 மினிட்ஸ் கிராஃப்க்கு டைம் வச்சுக்கணும். அந்த சிறப்பு வரைபடம் வரையும் போது கையால தான் அந்த அதிபரவளையத்தை நம்ம ஜாயின் பண்ணணும். ஸ்கேலால வரைஞ்சோன்னா அது நல்லா இருக்காது, ஃபுல் மார்க் கிடைக்காது. ஷார்ப் பென்சில் யூஸ் பண்ணணும். மற்றபடி அனைவரும் மார்க் வெற்றி. நம்ம தொடர்ந்து பேசுவோம். அதற்கு முன்பாக சேலத்துல இருந்து ஒரு காலர் வந்திருக்காரு. மிஸ்டர் மணி, உங்களுடைய சந்தேகம் என்ன சொல்லுங்க? கணக்கு அந்த சப்ஜெக்ட் வெளியிருந்து 1 மார்க் கொஸ்டின் கேட்பாங்க உள் பாடத்துல இருந்து. ஹலோ, சொல்லுங்க மணி. அந்த கணக்கு சப்ஜெக்ட்ல இருந்து உள் பாடத்துல இருந்து சப்ஜெக்ட் கேள்வி கேட்பாங்க 1 மார்க். ஆமா, மொத்தம் 12 யூனிட்ல வந்து வடிவியலையும் கிராஃப்லயும் 1 மார்க் கிடையாது. மீதி 10 யூனிட்ல டோட்டலா 205 கொஸ்டின்ஸ் இருக்கு. அதுல இருந்து தான் 15 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஓகே மேடம், இப்போ 1 மார்க் கொஸ்டின்ஸ் அப்படின்னு எடுத்தீங்கன்னா நிறைய பேர் கேட்கறது வந்து இந்த 1 மார்க் கொஸ்டின் பத்தி தான் கேட்கறாங்க. மொத்தம் 215 கொஸ்டின் இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. அதை ப்ரிப்பேர் பண்றது நீங்க பேசிட்டு இருக்கும் போது சொன்னீங்க, அதை திருப்பி நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு. சோ எந்த ஃப்ரீக்வன்சில, அதாவது எவ்வளவு நாளைக்கு ஒரு தடவை அதை நம்ம பாத்துக்கிட்டே இருக்கணும், இல்ல ஜென்ரலாவே நம்ம அந்தந்த சாப்டர் படிக்கும் போது அதுக்கு சைடான 1 மார்க்ஸையும் கவனிச்சுக்கிட்டே வரணுமா? எவ்ரிடே ஒரு 2 யூனிட்ஸ் ரிப்பீட்டடா படிச்சோம்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்கா ஞாபகம் போட்டு பார்க்க அங்க டைம் இருக்காது. ஒரு முறை படிக்கும் போது போட்டு பார்த்துட்டா அதுக்கப்புறம் நம்ம ஜெனரலா ஆன்சர்ஸ் பார்த்தாலே போதும், கடகடன் ஞாபகத்துக்கு வந்துடும் நமக்கு.
ஓகே ஓகே. சோ அந்த 1 மார்க் எல்லாமே வந்து உங்களுக்கு அப்ஜெக்டிவ் சாய்ஸ் क्वेश्चंस மாதிரி தான் இருக்கும். நாலுமே மல்டிபிள் சாய்ஸ் क्वेश्चंस தான். ஒரு 2 டைம்ஸ் நம்ம பார்த்து பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் வெறும் क्वेश्चंसல டிக் அடிச்சு பார்த்தோம்னா ஈஸியா ஞாபகத்துக்கு வந்துரும். ஓகே. சோ இப்போ எக்ஸாம்ல கொடுக்கக்கூடிய அந்த 1 மார்க் क्वेश्चंसக்கு நம்ம எக்ஸாம்ல போய் உட்காரும்போது எவ்வளவு டைம் எடுத்துக்கணும்? 20 மினிட்ஸ் தான் எடுத்துக்கணும். 20 minutes. 15 क्वेश्चनக்கு 20 மினிட்ஸ் தான் எடுத்துக்கணும். ஓகே. சோ 3 மார்க் क्वेश्चन 3 மார்க் क्वेश्चन எடுத்தோம். 2 மார்க் क्वेश्चंस தான், 3 மார்க்ஸ் கிடையாது. 2 மார்க் क्वेश्चन 10 क्वेश्चंस இருக்கு. அதுக்கு 30 மினிட்ஸ் எடுத்துக்கலாம் நம்ம. 30 மினிட்ஸ் எடுத்துக்கலாம். 5 மார்க் क्वेश्चन வந்து 9 क्वेश्चंस 45 மினிட்ஸ் 60 மினிட்ஸ் எடுத்துக்கலாம். கிராஃப்க்கு ஒரு 15 நிமிஷம் எடுத்துக்கலாம். ஜியோமெட்ரிக்கு ஒரு 15 நிமிஷம். லாஸ்ட்ல ஒரு 10 மினிட்ஸ் கிடைக்கும். ஏதாவது क्वेश्चन நம்பர் மிஸ் பண்ணிருந்தா அதை எழுதலாம். 100 மார்க் வாங்குறவங்க யூனிட்ஸ் எழுதலைன்னா அதை கரெக்ட் பண்ணி எழுதிக்கலாம். ஓகே மேடம், நம்ம தொடர்ந்து பேசுவோம். அதற்கு முன்பாக ஈரோட்ல இருந்து ஒரு காலர் கால் பண்ணிருக்காங்க. வணக்கம் நித்யா, உங்களுடைய சந்தேகம் என்ன சொல்லுங்க. சார், எங்க பையன் 10th படிக்கிறான். சொல்லுங்க. இப்போ ஒன் வேர்ட் எல்லாம் வந்து புக் பேக்ல இருக்க கொஸ்டின் மட்டும் கேட்பாங்க இல்ல இன்டீரியரா உள்ள கேட்பாங்களான்னு ஒரு டவுட்டுங்க. புக் பேக்ல இருக்க क्वेश्चंस மட்டும் தான் கேட்பாங்க. 1 மார்க் புக் பேக் மட்டும் தான் கேட்பாங்க. அது மட்டும் தான் கேட்பாங்க. இப்போ ஜெனரலா இப்போ அதுக்கு மேல அதாவது 12th கிளாஸ் எல்லாம் போகும்போது உங்களுக்கு மேத்ஸ் உள்ள இருக்கக்கூடிய சம்மே வந்து உங்களுக்கு 1 மார்க்கா வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குல்ல. சோ அந்த மாதிரி இந்த 10th கிளாஸ் அந்த மாதிரி எதுவும் கிடையாது. அந்த மாதிரி பேட்டர்ன் மாத்திட்டாங்க. 2011ல சமச்சீர் கல்வி முதல்ல வந்த புதுசுல 5 1 மார்க் क्वेश्चंस குறிப்புகள் முடிவுகள் அதுல இருந்து கேட்டுட்டு இருந்தாங்க. இப்போ அந்த மாதிரி கேட்கறது இல்ல. ஓகே. 2 5 மார்க் क्वेश्चन மட்டும் தான் ஜெனரலா கேக்குறாங்க. அது சாய்ஸ்ல விட்டா கூட மார்க் வாங்கிடலாம். ஓகே ஓகே. சோ இப்போ இந்த ப்ளூ பிரிண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ப்ளூ பிரிண்ட் பத்தி சொல்லுங்க மேம். எவ்வளவு क्वेश्चंस இருக்கும்? சோ ஒவ்வொரு क्वेश्चनும் வந்து எந்தெந்த சாப்டர்ல இருந்து வருவதற்கான சாய்ஸஸ் இருக்கு? ஃபர்ஸ்ட் யூனிட் வந்து 15 மார்க். அதுல 2 5 மார்க் क्वेश्चंस, 2 மார்க் क्वेश्चंस, 1 மார்க் क्वेश्चन. புக் பேக்லயே இருக்கு ஒவ்வொரு சாப்டர்ஸ் வைஸும். செகண்ட் யூனிட் எடுத்தோம்னா 14 மார்க்ஸ். 2 5 மார்க்ஸ், 2 மார்க்ஸ், 1 மார்க். தேர்ட் யூனிட் வந்து இயற்கணிதம் 21 மார்க்ஸ் இருக்கு. அதுல வந்து 3 5 மார்க்ஸ், 2 மார்க்ஸ், 2 1 மார்க்ஸ் இருக்கு. ஃபோர்த் யூனிட் அணிகள் வந்து ரொம்ப ஈஸியான சாப்டர் அது. அதுல வந்து ஒரு 5 மார்க்ஸ், 2 மார்க்ஸ், 1 மார்க் இருக்கு. ஃபிஃப்த் யூனிட் வந்து ஆயத்தொலை வடிவியல். அதுல 16 மார்க் இருக்கு. 2 5 மார்க்ஸ், 2 மார்க்ஸ், 1 மார்க் இருக்கு. ஓகே, நம்ம தொடர்ந்து பேசுவோம். அதற்கு முன்பாக சென்னையில இருந்து ஒரு காலர் வெற்றி செல்வி அப்படின்னு கால் பண்ணிருக்காங்க. வணக்கம் வெற்றி செல்வி, உங்களுடைய சந்தேகம் என்ன சொல்லுங்க. வணக்கம். சொல்லுமா. கம்பல்சரி கொஸ்டின்லாம் வந்து புக் பேக்ல வந்து ஒன்னு கொடுத்திருக்காங்க. போன வாட்டி வந்து கம்பல்சரி வந்து புக் பேக்ல கொடுக்காதவே வந்து கேட்டு இருந்தாங்க. இப்ப அத வந்து பேஸ் பண்ணி படிச்சோம்னா இப்ப கம்பல்சரி அட்டெண்ட் பண்ண முடியாம போயிடுமோ? ஆமா, இந்த வாட்டி வந்து கம்பல்சரி क्वेश्चंस உங்களுக்கு வந்து புக் பேக் எக்ஸசைஸ்ல இருந்து மட்டும் தான் கேட்பாங்க. அது கடினமான क्वेश्चन வந்து வரும் 5 மார்க்ஸ்ல. ஆனா அது வந்து சாய்ஸ்க்குள்ள தான் வரும், இதுல வராது. கம்பல்சரி क्वेश्चन 45 क्वेश्चन, 30வது क्वेश्चन 2 மார்க் क्वेश्चन கம்பல்சரி क्वेश्चन வராது. அதுல வந்து புக் பேக் எக்ஸசைஸ் தான் கொடுப்பாங்க. கடினமான வினாக்கள், தயாரிக்கப்பட்ட வினாக்கள் கொடுக்க மாட்டாங்க. ஓகே மேடம், இவ்வளவு நேரம் மேக்ஸ்ல அதாவது 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மேக்ஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், அதை எப்படி நம்ம அதாவது பேப்பர்ல பிரசன்ட் பண்றது எப்படி பண்ணணும் அப்படிங்கறத பத்தி சொன்னீங்க. உங்க தகவல்களுக்கு நன்றி. நன்றி, வாழ்த்துக்கள். தற்போது புதிய வாய்ப்புகள் பகுதிக்கு செல்வோம். விமானப்படையில் சேர பொது நுழைவுத் தேர்வுக்கு ஆண்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. பிளையிங் பிரான்ச்சில் ஷார்ட் சர்வீஸ் கோர்ஸில் சேர 19 முதல் 23 வயதிற்குட்பட்டவர்கள் விண்ணப்பிக்கலாம். பட்டப்படிப்பில் 60% அக்ரிகேட் பெற்றிருக்க வேண்டும். டெக்னிக்கல் பிரான்ச்சில் பெர்மனன்ட் கமிஷன், ஏரோநாட்டிக்ஸ், இன்ஜினியரிங் கோர்ஸ், ஷார்ட் சர்வீஸ் கோர்ஸ் ஆகியவற்றில் சேர 18 முதல் 28 வயதிற்குட்பட்டவர்கள் விண்ணப்பிக்கலாம். கிரவுண்ட் டியூட்டி பிரான்ச்சில் விண்ணப்பிக்கும் பட்டதாரிகள் 20 முதல் 23 வயதிற்குட்பட்டவர்களாக இருக்க வேண்டும். பட்ட மேற்படிப்பு அல்லது 5 ஆண்டு LLB முடித்தவர்கள் 20 முதல் 25 வயதிற்குட்பட்டவர்களாக இருக்க வேண்டும். 3 ஆண்டு LLB முடித்தவர்கள் 20 முதல் 26 வயதிற்குட்பட்டவர்கள் விண்ணப்பிக்கலாம். MA, PhD, CA, ICW முடித்தவர்கள் 20 முதல் 27 வயதிற்குட்பட்டவர்கள் விண்ணப்பிக்கலாம். நிர்வாக பணிக்கு பட்டப்படிப்புடன் 60% அக்ரிகேட் பெற்றிருக்க வேண்டும். அக்கவுண்ட்ஸ் பணிக்கு BCom பட்டப்படிப்புடன் 60% அக்ரிகேட் பெற்றிருக்க வேண்டும்.
கல்வி பணிக்கு பட்ட மேற்படிப்புடன் 50% அக்ரிகேட் பெற்றிருக்க வேண்டும். விமானப்படையின் வேலைவாய்ப்பு இணையதளம் வழியே ஜனவரி 12ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்க வேண்டும். விண்ணப்பித்தவர்களின் தகுதியானவர்களுக்கு அடுத்த ஆண்டு பிப்ரவரி 23ஆம் தேதி நாட்டின் பல்வேறு பகுதிகளில் பொது நுழைவுத் தேர்வு நடைபெறும். நுழைவுத் தேர்வு மதிப்பெண்கள் அடிப்படையில் நேர்முகத் தேர்விற்கு அழைக்கப்படுவார்கள். நேர்முகத் தேர்வில் இறுதியாக தேர்ந்தெடுக்கப்படுபவர்களுக்கு 2015ஆம் ஆண்டு பயிற்சி தொடங்கும். எளிய முறையில் ஆங்கிலம் கற்பது குறித்து சென்னை டி நகர் ராமகிருஷ்ணா மிஷன் ஆசிரமத்தின் ஆங்கில பயிற்சியாளர் திரு எஸ் கணேசன் நடத்தும் பாடத்தை இப்போது பார்க்கலாம். தந்தி டிவி நேயர்களுக்கு வணக்கம். இதுக்கு முந்தின ப்ரோக்ராம்ஸ்ல நாம பார்த்த சில விஷயங்களை இப்ப தொடர்ந்து பார்க்க போறோம். முந்தின ப்ரோக்ராம்ல நான் சொன்னது பி ஃபார்ம் ஆஃப் வெர்ப் பத்தி உங்களுக்கு சொல்லிட்டு இருந்தேன். அதுல ஆம், இஸ், வாஸ், ஆர், வேர். இப்போ நம்மோட இருக்கிறவங்களை பத்தி பேசும்பொழுது நம்ம இஸ்ஸோ அல்லது ஆமோ போட்டு பேசுறோம். ஐ ஆம் கணேசன், ஐ ஆம் எ டீச்சர், ஐ வாஸ் எ பேங்கர் அப்படின்னு என்ன அர்த்தம்? ஐ ஆம் எ டீச்சர், இப்போ நான் டீச்சரா இருக்கிறேன். இதுக்கு முன்னாடி நான் பேங்க்ல வேலை பார்த்தேன். ஐ வாஸ் எ பேங்கர். அப்போ நான் பாஸ்ட் டென்ஸ்ல கடந்த காலத்தில் உள்ள விஷயத்தை நான் சொல்லும் பொழுது வாஸ் போட்டு பேசுறேன். இப்போ ஐ ஆம் an இங்கிலீஷ் டீச்சர், இப்போ நான் ஒரு இங்கிலீஷ் டீச்சரா இருக்கிறேன் அப்படின்னு சொல்றேன். அதனால இப்போ இஸ்ன்னு போடுறேன். ஆனால் நான் இதுக்கு முன்னாடி இருந்தது ஒரு பேங்கரா இருந்தேன். ஐ வாஸ் எ பேங்கர். அப்போ நாம பிரசன்ட் டென்ஸ் யூஸ் பண்ணும் பொழுது, பாஸ்ட் டென்ஸ் யூஸ் பண்ணும் பொழுது என்ன மாதிரியான பி ஃபார்ம் ஆஃப் வெர்ப் யூஸ் பண்ணணும்ன்றத நீங்க கட்டாயமா கத்துக்கணும். உங்க எல்லாருக்கும் தெரியும், எம்ஜிஆர் ஒரு பெரிய நடிகர், நம்முடைய மறைந்த முதலமைச்சர். அவரை பத்தி நான் டிஸ்கிரைப் பண்ணணும், ஒரு 3 சென்டென்ஸ் சொல்லணும் அப்படின்னா இதே பி ஃபார்ம் ஆஃப் வெர்பை யூஸ் பண்ணி சொல்றேன். எப்படி சொல்லுவேன்? எம்ஜிஆர் வாஸ் an actor. எம்ஜிஆர் வாஸ் the chief minister of Tamil Nadu. எம்ஜிஆர் வாஸ் acting in films till he became the chief minister of Tamil Nadu. அப்போ வாஸ் போட்டு பேசுறேன். யாரு எம்ஜிஆர்? எம்ஜிஆர் வாஸ் an actor. முதல்ல எம்ஜிஆர் நடிகரா இருந்தாரு, அப்புறம் அவர் முதலமைச்சரா இருந்தாரு. எம்ஜிஆர் வாஸ் the chief minister of Tamil Nadu. மூணாவது சொல்றேன், எம்ஜிஆர் வாஸ் ஒர்க்கிங் as chief minister அப்படின்னு சொல்றேன். அப்போ இந்த 3 வாஸ் போடும்போது முதல்ல எம்ஜிஆர் யாருன்னு சொல்றேன், அப்புறம் எம்ஜிஆர் பத்தி டிஸ்கிரிப்ஷன் சொல்றேன். எம்ஜிஆர் வாஸ் வெரி ஹேண்ட்சம். அவர் எப்படி இருந்தாரு? ரொம்ப அழகா இருப்பாரு, எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் அது. அப்ப அதை பத்தி சொல்லும்போது எம்ஜிஆர் வாஸ் ஹேண்ட்சம். இப்ப அவர் உயிரோடு இல்ல, அதனால எம்ஜிஆர் இஸ் ஹேண்ட்சம் நான் சொல்ல மாட்டேன்றேன். எம்ஜிஆர் வாஸ் ஹேண்ட்சம். அப்ப பாஸ்ட் டென்ஸ் பத்தி இந்த பி ஃபார்ம் வெர்பை யூஸ் பண்ணும் பொழுது நான் யூஸ் பண்ற வார்த்தை வாஸ். He was working as chief minister. Was working. ING போட்டு பேசும் பொழுது கட்டாயமா இந்த பி ஃபார்ம் ஆஃப் வெர்புக்கு நடுவுல வரணும். அது முக்கியமான ஒரு தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். I going சொல்ல முடியாது, I am going. He working சொல்ல முடியாது, he is working. அவன் வேலை செய்து கொண்டிருக்கிறான். She is dancing. அவள் நடனமாடி கொண்டிருக்கிறாள். Is dancing. She dancing சொன்னா தப்பா போயிடும். She is, அந்த இடத்துல is போடணும். அப்ப இந்த பி ஃபார்ம் ஆஃப் வெர்பை யூஸ் பண்ணா நாம ஐஎன்ஜி போடுறதுன்னா கட்டாயமா இன் பிட்வீன் இந்த நவுனுக்கும் இந்த ஐஎன்ஜி போட்ட வெர்புக்கும் நடுவுல இந்த ஆம், இஸ், வாஸ், ஆர், வேர் கட்டாயம் வரணும். அது இல்லாம நீங்க அந்த பிரசன்ட் கண்டினியூஸோ பாஸ்ட் கண்டினியூஸோ பேச முடியாது. அவள் நடனமாடி கொண்டிருக்கிறாள். She is dancing. Players are playing. வீரர்கள் விளையாடி கொண்டிருக்கிறார்கள். பிளேயர்ஸ் பிளேயிங் சொல்லிடக்கூடாது, பிளேயர்ஸ் ஆர் பிளேயிங். அந்த ஆர் போட்டால் தான் அந்த இடத்துல கிராமட்டிக்கலி கரெக்ட். அது போடாம பேசிடக்கூடாது, கட்டாயமா ஆர் போடணும். They were playing in the ground yesterday. அவர்கள் நேற்று விளையாடி கொண்டிருந்தார்கள். அப்ப அப்படி சொல்லும் பொழுது they were அப்படின்னு போடுறோம். They were playing past tense நேற்று அப்படின்னு சொல்லும் பொழுது நான் they were playing. தேன்றது plural, அதனால was போடல, were போடுறேன். அப்ப கரெக்டா கவனமா இந்த பி ஃபார்ம் ஆஃப் வெர்ப்ல இருந்து ஒரு வெர்பை எடுத்து அது சிங்குலரா புளூரலா, அது ஒருமையா அது பன்மையா அப்படின்னு பார்த்து, ஒருமையாக இருந்தால் அதற்கு நான் இஸ் போடுறேன், பன்மையாக இருந்தால் ஆர் போடுறேன் பிரசன்ட் டென்ஸ்ல. அந்த ஒருமையா இருந்து பாஸ்ட் டென்ஸா இருந்தா வாஸ் போடுறேன், பன்மையா இருந்து பாஸ்ட் டென்ஸா இருந்தா வேர் போடுறேன். அப்படின்றத மனசுல கட்டாயமா இருத்தி வச்சுக்கோங்க. அதே மாதிரி முக்கியமான ஒரு விஷயம், ஐ வந்தா ஆம் கட்டாயம் வரணும். ஐ ஆம்
so and so, I am Ravi, I am Kannan, I am Ganesan, I am. ஐக்கு அப்புறம் இஸ் போட்டு பேசுறாதுங்க. ஏன் சார் ஐ வந்து சிங்குலர் தானே, ஏன் இஸ் போடக்கூடாது அப்படின்னு ஒரு கேள்வி உங்களுக்கு தோணலாம். he is அப்படின்னு சொல்றேன், he is Mr. ராஜன் அப்படின்னு இன்ட்ரோடியூஸ் பண்றேன். அப்போ ஹீக்கு பதில இஸ் போடுறீங்க, அவர் ஒருமை, இஸ் போடுறீங்க. ஐ நானும் ஒருமை தானே சார், ஏன் சார் ஐ இஸ் கண்ணன், ஐ இஸ் கணேசன் ஏன் சொல்ல மாட்டேன்றோம்? சொல்லக்கூடாது. ஏன் சொல்லக்கூடாது? இங்கிலீஷ்காரன் அப்படி வச்சிருக்கிறான், என்ன பண்ண முடியும்? ஐக்கு அப்புறம் ஆம் தான் போடணும், இஸ் போடக்கூடாதுன்னு ஒரு ரூல் வச்சிருக்கிறான். அதுக்கப்புறம் நம்ம எப்படி இஸ் போட முடியும்? சோ ஐ வரும்போது ஆம் போடணும். வேற யாராவது பேசும்போது யூ இஸ் சொல்லிடக்கூடாது, யூ ஆர் அப்படின்னு போடணும். இதை பற்றி மேலும் சில விஷயங்கள் பார்க்கலாம். நிச்சயமா தொடர்ந்து பார்த்துட்டே இருங்க. நன்றி. வெற்றி படிக்கட்டு நிகழ்ச்சி தொடர்ந்து நிறைவடைந்தது. இணைந்திருங்கள் தந்தி டிவியுடன்.